உழைக்கும் மக்களே ஒன்று கூடுங்கள், வேலை வந்தது கேள்வி கேளுங்கள். அன்பார்ந்த பள்ளிபாளையம் வாழ் பொதுமக்களே, வணிக பெருமக்களே, புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பில் கீழடி தமிழர் தாய்மடி சனாதன புரட்டலுக்கு பேரிடி என்கிற தலைப்பில் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க, குறிப்பாக மேற்கு மண்டலம் முழுவதும் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பில் பல்வேறு இடங்களில் பேரணி, பொதுக்கூட்டம் என்ற வகையில் நிகழ்ச்சியானது சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் பள்ளிபாளையத்தில் இப்படி ஒரு சிறப்பான பொதுக்கூட்டம் நடைபெறுவது உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. தமிழ்நாட்டில் சிவகங்கை என்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி குறித்த அந்த அகழாய்வு குறித்த விஷயங்களை முன்னிறுத்தி கீழடி நாகரீகத்தை உயர்த்தி பிடித்து பல்வேறு இடங்களில் புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான நோக்கம் என்ன என்பது முக்கியமான செய்தி. இன்றைக்கு இந்தியாவில் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு, பாசிச பாஜக அரசு, பாசிச மோடி அரசு இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மொழி பேசக்கூடிய இனத்தினரை, அவர்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய ஆட்சி முறையை, அவர்களுடைய பொருளாதாரத்தை இருட்டடிப்பு செய்கிற வேலையை ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. அதன் காரணமாகத்தான் இங்க இருக்கக்கூடிய வணிகம் நாசமாக்கப்படுவதற்கு ஜிஎஸ்டி என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம், குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் எல்லாம் பாஜக அல்லாத முதலமைச்சர்கள் இருக்கிற மாநிலங்களில் எல்லாம் அதற்கு துணை ஆட்சியாக ஆளுநர் என்கிற ஒருவரை வைத்து அந்த மாநிலத்திற்கு பல்வேறு வகையான நெருக்கடியை கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றுகிறது. ஆக தாங்கள் நினைப்பது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இப்படியான செயல்களை செய்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்தியாவிற்கு அடிப்படையாக இந்தியாவிலே நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சட்டத்தின் ஆட்சியாக இங்கே நடைபெறுவதற்கு மாற்றாக இங்கே சனாதன ஆட்சி ஒன்று நடைபெறுகிறது என்பதை நிறுவுவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். சட்டத்தின் ஆட்சி என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன வகுத்து கொடுக்கிறதோ அதன் அடிப்படையில் இங்கே ஆட்சி நடைபெற வேண்டும். ஆனால் இங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நமக்கு பல விமர்சனங்கள் உண்டு. அதே நேரத்திலும் கூட குறைந்தபட்சம் அதில் இருக்கக்கூடிய ஜனநாயக கூறுகளை கூட இங்கே நடத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? மதச்சார்பின்மையை போதிக்கிறது. இங்கே இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என்ற பல்வேறு மத வேறுபாடுகளை, பேதமைகளை இங்கே பார்க்க கூடாது.
இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு. இங்கே சமத்துவம், சகோதரத்துவம் மிக முக்கியமான கூறாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் போதிக்கிறது. ஆனால் பாசிச பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு, இந்துத்துவ கருத்துக்கள் திணிப்பு, சனாதனம் என்கின்ற ஒரு கருத்தாடலை, சொல்லாடலை ஆளுநர் என்கின்ற ரவி மூலமாக இங்கே தமிழ்நாட்டிலே எப்படி தொடர்ந்து பரப்பி வருகிறார்களோ அதை போல பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நபர்களை வைத்து அவர்கள் பிஜேபியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளாக இருக்கலாம், இப்படி பல்வேறு உயர்மட்ட பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் வைத்து அவர்கள் சனாதனம் என்கின்ற ஒன்றை, அந்த கருத்தை மக்கள் மயமாக்குவதற்கு மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய ஒரு பரப்புரையை பறந்து மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு பல்வேறு வகையான ஆட்களை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் RSS, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், இப்படி பல்வேறு பெயர்களிலே பல்வேறு முகங்களோடு சுற்றித் திரிகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மிகப்பெரிய பண்பாட்டின் மீதான போராக இந்த கீழடி என்பதை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது என்ன பண்பாட்டின் மீதான போர்? கீழடி அவ்வளவு முக்கியமான மிகப்பெரிய பிரச்சனையாக இங்கே இருக்கிறதா, மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால், இது அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய படித்தவர்கள் மத்தியிலே, படித்தவர்கள் மட்டத்திலே மட்டும் ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் அது மக்கள் மயமாக்கப்பட வேண்டும், மக்களிடத்திலே இருந்து குரல்கள் எழுப்பப்பட வேண்டும். கீழடி என்பது எங்களுடைய உயிர் நாடி என்கின்ற ஒரு கருத்து மக்களிடத்திலே இருந்து வர வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் புரட்சிகர இளைஞர் முன்னணி தெரு தெருவாக, வீடு வீடாக மக்களிடத்திலே இந்த பிரச்சாரத்தை கட்டமைத்து கொண்டு சென்றிருக்கிறோம். ஆக இங்கே கீழடியில அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டு, அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முன்னரே, 2600 ஆண்டுகளுக்கு, இன்றிலிருந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னரே கீழடியிலே நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தமிழர்கள் மிகப்பெரிய வணிக நாகரீகத்தோடு, நகர நாகரீகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை சொல்லியிருக்கிறது. இதை கண்டறிந்து சொன்னவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன். இதை கண்டறிந்து சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய அரசுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. ஏன், என்ன பிரச்சனை என்று கேட்டால், கீழடி பல்வேறு வகையான உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இப்படி பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்ததனுடைய விளைவாக பாஜக அரசுக்கு பயம் தொத்திக் கொண்டு விட்டது. காரணம், இங்கே இந்தியாவிலேயே உலகத்திலேயே சமஸ்கிருதம் என்கின்ற ஒரு மொழி இருக்கிறது. அந்த மொழிக்கு ஒரு மிகப்பெரிய பழமையான பண்பாடு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி ஒரு பிதற்றலை, ஒரு புருடாவை விட்டு வைத்திருக்கிறான் இந்த பிஜேபிக்காக. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கீழடி சில உண்மைகளை கொண்டு வந்திருக்கிறது. அவன் சொன்ன புருடாவெல்லாம் பொய்யாக இங்கே உலகத்திற்கு வெளிப்பட்டு விடுமோ என்ற நிலையில்தான் கீழடியினுடைய உண்மையை பார்த்து அவன் பயப்படுகிறான். தொல்லியல் என்பது, இந்த தொல்லியல் துறை என்பது அமர்நாத் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட, ராஜன் உள்ளிட்ட பல்வேறு வகையான தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த நாட்டிலே பல்வேறு வகையான அகழாய்வு பணிகளை செய்து முடித்திருக்கிறார்கள். தொல்லியல் என்பது வெறுமனே அகழாய்வு பணியை மட்டும் செய்வதுதானா என்று கேட்டால், அது அகழாய்வு பணியை செய்வது மட்டுமல்ல தோழர்களே, அது கல்வெட்டுக்கள், இலக்கியங்கள், கட்டிடங்கள், காசுகள், இப்படி பல்வேறு வகையான ஆய்வுகளை செய்வதுதான் தொல்லியல் வேலை. ஆனால் அதில் மிக முதன்மையான பணி என்பது அகழாய்வு பணி.
அந்த அகழாய்வு பணியை செய்து முடிப்பதற்கு கீழடி ஒரு மிக முக்கிய வாழ்விடமாக இருக்கிறது. இந்த தொல்லியலிலே, இந்த அகழாய்விலே மிக முக்கியமான இரண்டை அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்கள். தொல்லியலிலே மிக முக்கியமான இரண்டு கூறுகள், ஒன்று வாழ்விட பகுதி, மற்றொன்று புதையிட பகுதி. வாழ்விட பகுதி என்று சொன்னால் கீழடி வாழ்விட பகுதி. மற்ற நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமணல், ஆதிச்சநல்லூர், இன்னும் பல்வேறு வகையான இடங்களிலே அகழாய்வு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. அவை அத்தனையும் புதைவிட பகுதிகள். புதைவிட பகுதிகள்னா ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. அந்த மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் அங்கங்கே கிடந்திருக்கும், அது மறைஞ்சு போயிருக்கும். அப்படின்னு அந்த பொருட்கள் அங்கங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேடி கண்டெடுப்பது என்பது புதைவிட பகுதி. ஆனால் வாழ்விட பகுதி என்பது ஒரு நகர நாகரிகத்தோடு வாழ்ந்த பகுதியை ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தின் காரணமாக அந்த பகுதி அப்படியே ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்படி மூடி போயிருந்தால் அதை தோண்ட தோண்ட கட்டிடங்கள், மக்கள் பயன்படுத்திய பானைகள், இன்னும் பல்வேறு வகையான பொருட்கள் எல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்விட பகுதி மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே வாழ்விட பகுதியாக இருக்கக்கூடிய ஒரே அகழாய்வு பணியிடம் கீழடி மட்டும்தான். இதை அமர்நாத் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். ஆனால் சமஸ்கிருதத்தை தூக்கி கொண்டு வருகிற, சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சமஸ்கிருதம் 3500 ஆண்டுகளுக்கும் பழமையானது என்று பீற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் எந்த சான்றுகளும் இல்லை. ஒரு நாகரிகத்தை கண்டறியும் போது எதை அடிப்படையாக வைத்து அந்த நாகரிகத்தை கண்டறிகிறார்கள் என்று சொன்னால், ஆறு என்று ஒன்று இருக்கும். அந்த ஆற்றங்கரை நாகரிகம் தான், அந்த ஆற்றங்கரையை மையமாக வைத்துத்தான் அந்த நாகரிகத்தை கண்டறிகிறார்கள். இன்றைக்கு கொடுமணல் என்று ஒன்று சென்னிமலையில இருக்கிறது. அந்த கொடுமணல் என்ற அந்த அகழாய்வு பணிகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு கட்ட அகழாய்வு பணிகள் இன்றைக்கு முடிந்திருக்கக்கூடிய சூழலிலும் கூட அது நொய்யலாற்றங்கரை நாகரிகம் என்று சொல்லுவார்கள். அதே போல IAS அதிகாரி பாலகிருஷ்ணன் தலைமையிலே சிந்துவெளி நாகரிகம், அவர் அதை பற்றி நிறைய நூல்கள் கூட, ஒரு நூல் கூட எழுதியிருக்கார். அந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது சிந்து நதிக்கரை நாகரிகம் என்று சொல்லுவார்கள். அதே போல கீழடி என்பது மதுரையிலே பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வைகை ஆற்றுங்கரை நாகரிகம். இந்த வைகை ஆற்றை ஒட்டி மக்கள் ஒரு மிகப்பெரிய நகர நாகரிகத்தை வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தோண்ட தோண்ட ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு மக்களிடத்திலே காட்டுவதற்காக அங்கே அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லுகிறார், நீங்கள் அவர்களுடைய அணி தொடர்ந்து அந்த கீழடி மண்ணிலே தோண்ட தோண்ட நிறைய பொருட்கள் கிடைக்கிறது. இதை தோண்டி நாம் மட்டும் தெரிந்து கொண்டால் பத்தாது, இன்றைக்கு மக்கள் சாறை சாறையாக இந்த கீழடியை பார்ப்பதற்கு வருகிறார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே நீங்கள் கீழடி குறித்தான நாம் கண்டுபிடித்த செய்திகளை மக்களிடத்திலே தெரிவியுங்கள், பரப்புங்கள். அது மக்களிடத்திலே இருந்து குரல்களாக வேறு சில இடங்களில் அது வெளிப்படட்டும், மக்கள் குரலாக அது ஒலிக்கட்டும் என்று சொல்லி அங்கே பார்க்க வருகிற பார்வையாளர்களிடத்திலே அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய உதவியாளர்கள் தொடர்ந்து விளக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் மற்ற நாகரிகத்தை விட கீழடி நாகரிகம் இன்றைக்கு மக்களிடத்திலே வெகு சீக்கிரமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இது போதாது. அதை கீழடி நாகரிகம் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டின் அடையாளமாக இந்தியாவிலே உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சமஸ்கிருதம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு உலகத்திலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே பேசாத மொழி, கருவறையிலே பார்ப்பனர்களை தவிர மக்கள் பேசாத மொழி இந்த சமஸ்கிருத மொழி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 21 மொழிகளும் மக்கள் பேசக்கூடிய மொழிகள். ஒரே ஒரு மக்களால் பேசாத மொழி சமஸ்கிருதம் மட்டும்தான். ஆனாலும் கூட அந்த 22 மொழிகளில் ஒரு மொழியாக சமஸ்கிருதத்தை இங்கே உட்கார வச்சிருக்காங்க. காரணம் பார்ப்பனர்களினுடைய அந்த சதி புத்தி. ஒரு காலத்தில் நாமெல்லாம் படித்திருப்போம், தோழர்கள் சொல்லியிருப்பார்கள், தலையிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், இடுப்பிலே பிறந்தவன் வைசியன்,
கால் பாதத்திலே பிறந்தவன் சூத்திரன் என்றெல்லாம் சொல்லி வர்ண பேதங்களை நாம் பல்வேறு நூல்களிலே பல்வேறு கூட்டங்களிலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போதெல்லாம் தமிழை வேசி மொழி, சமஸ்கிருதம் தவிர மற்ற மொழிகள் எல்லாம் வேசி மொழி என்றெல்லாம் சொல்லி சமஸ்கிருதத்தை கற்கக்கூடாது, சமஸ்கிருத நூல்களை கற்கிறவனுடைய காதிலே ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லிய ஒரு காலம் அது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சமஸ்கிருதத்தை கத்துக்க கூடாதுன்னு சொன்னவன் இன்னைக்கு சமஸ்கிருதத்தை கத்துக்கணும்னு சொல்லி திரிக்கிறானே, நமக்கு பெரிய முரண்பாடா இருக்கும். ஆனால் அதுதான் அவருடைய அரசியல். ஒரு காலத்திலே சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ள கூடாது என்பது அவருடைய சமஸ்கிருத மேலாதிக்கத்துடைய ஒரு பண்பு. அது இன்றைக்கு வேறு வடிவத்தில் வந்திருக்கிறது. சமஸ்கிருதத்தை திணிப்பது என்பது சமஸ்கிருத மேலாதிக்கத்தை திணிப்பதற்கான மற்றொரு பண்பாக இருக்கிறது. இன்றைக்கு சமஸ்கிருதமயம் ஆக்க வேண்டும். அதற்காகத்தான் சமஸ்கிருதத்தினுடைய கள்ள குழந்தையாக இருக்கக்கூடிய இந்தியை கொண்டு வருகிறார்கள். இந்தியை கொண்டு வந்து பின்னாளில் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சதி திட்டம் தான் அந்த திட்டம். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலே சமஸ்கிருதத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்குறான்? 2532 கோடி. அதாவது 2014 இருந்து 2025 வரைக்கும் சமஸ்கிருத மொழிக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 2532 கோடி. தமிழுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் 113 கோடி. கிட்டத்தட்ட தமிழை விட 17 மடங்கு அதிகம். 17 மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்துக்கு இன்றைக்கு அவர்கள் நிதி ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால், சமஸ்கிருதத்தை இந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற சதி திட்டம் இந்த பிஜேபி சனாதன கும்பலுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் இந்தியாவின் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்வது காவி கொடியைத்தான். இந்தியாவின் தேசிய கொடியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்வது மனு சட்டத்தை தான். மனு சட்டத்தை நேரடியாக நிறுவுவது, காவி கொடியை நேரடியாக நிறுவுவது, இந்திய தேசிய கொடியை எடுத்துவிட்டு அவர்கள் காவி கொடியை நேரடியாக கொண்டு வந்ததோடு கையோடு அவர்கள் மனு சட்டத்தையும் நேரடியாக கொண்டு வர எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நீங்கள் கவனித்திருக்க கூடும், பல்வேறு மேடைகளிலே தமிழ் தாய் வாழ்த்திற்கு சங்கராச்சாரியார்கள் எழுந்து அவர்கள் மரியாதை செலுத்தாததற்கான காரணம், தமிழ் தாய் வாழ்த்து எங்களுக்கு ஒன்றும் அவ்வளவு உயரியதல்ல, எங்களுடைய மொழி சமஸ்கிருதம், தமிழ் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் சமஸ்கிருதத்தை விட மேலான மொழி அல்ல என்பதை சொல்லிக் கொள்வதற்காகத்தான், என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் தமிழ் தாய் வாழ்த்திற்கு சங்கராச்சாரியார்கள் எழுந்து மரியாதை செலுத்துவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு சமஸ்கிருதத்தை அவர்கள் அரியணையில் அமர வைப்பதற்கு மறைமுகமாக திட்டங்களை வகுத்து வருகிறார்கள். அதற்கு ஆனந்த் ரவி மாதிரியான ஆட்கள் ஒத்துதி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இது வெறுமனே பண்பாட்டின் மீதான போர் என்று சொன்னால், மற்றொரு புறம் மக்கள் மீதான போராக, குறிப்பாக மத ரீதியாக மத வெறுப்பை உமிழ்கிற போக்கையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே நடந்த மிக முக்கியமான பிரச்சனை, 2020 குடியுரிமை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டார்கள். இங்கே ஈழத் தமிழர்கள் உள்ளிட்ட இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு வகையான விதிமுறைகளை விதித்து, இப்படியான விதிமுறைகளுக்கு உட்பட்டவர்கள் தான் இந்த நாட்டிலே வாழ வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் குடியுரிமை சட்டத்தின்படி மற்றவர்கள் எல்லாம் இங்கே வாழ தகுதியற்றவர்கள், குடியுரிமை அற்றவர்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை பாஜக அரசு கிளப்பிக் கொண்டிருந்த வேளையில், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே மாணவர் சங்க தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் அவர் உமர் காலித், அவர் இஸ்லாமியர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக அவர் வேறு எதுவும் செய்யவில்லை. பல்வேறு இடங்களிலே ஆர்ப்பாட்டம், போராட்டம், தர்ணா உள்ளிட்ட போராட்டங்களை மாணவர்களை இணைத்து, மக்களை இணைத்து போராட்டம் மட்டுமே நடத்தினார். ஆனால் இந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடந்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு விட்டது. அந்த கலவரத்திலே 53 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள், 700க்கும் மேற்பட்டோர் காயப்பட்டிருந்தார்கள். அந்த காயம்பட்டு அவர்கள் 53 பேர் கொல்லப்பட்ட பின்னர் 2 வழக்குகள் அந்த உமர் காலித் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் போராடுபவர்கள் தலித்தாக இருந்தாலும் சரி,
இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி அல்லது இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதியக்கூடிய வேலையை அன்றிலிருந்து இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த உமர் காலித் மீதான வழக்கு பதிவு. 2 வழக்கு பதிவு செய்கிறார்கள். ஒரு வழக்கு குற்றவியல் வழக்காக பதிவு செய்த கையோடு மற்றொன்றை அவர்கள் UAPA என்று சொல்லக்கூடிய சட்டவிரோத கருப்பு சட்டம் என்று நாம் தொடர்ந்து அந்த சட்டங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும், எடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நாம் போராடி கொண்டிருந்த சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் UAPA என்கின்ற சட்டப்பிரிவின் கீழ் அந்த உமர் காலித் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு 2014 அவர் கைது செய்யப்பட்டு 2020 கைது செய்யப்பட்டு இன்றைக்கு 2025 ஆகிறது. 5 ஆண்டுகளாக அவர்கள் ஜாமீன் கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு சமீபத்திலே ஒன்றிய அரசினுடைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக கூடிய கவாய் சொல்லுகிறார், ஒருவரை 3 மாதத்திற்கு மேல் சிறையில் வைத்திருக்க கூடாது, அவர்களுக்கு 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்கு அதிகபட்சம் 6 மாதத்திற்குள் அவர்களுக்கு பிணை வழங்க வேண்டும் என்பது சட்ட விதியாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் என்றைக்கும் பிஜேபியை எதிர்த்து அல்லது சனாதனத்தை எதிர்த்து போராடுகிற இஸ்லாமியர்களுக்கோ இடதுசாரிகளுக்கோ தலித்துகளுக்கோ அது என்றைக்கும் பொருந்துவதில்லை. என்ன காரணமோ தெரிவதில்லை. உமர் காலித்துக்கு மட்டும் ஜாமீன் மறுக்கப்படுகிறது. ஏன்? அதுதான் சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிற இன்றைக்கு பாஜக ஆளுகிற மாநிலங்கள் மட்டுமல்லாது இந்தியா முழுமைக்கும் சேர்ந்திருக்கக்கூடிய உச்சபட்ச நீதிமன்றமாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலே கூட இதுதான் நிலைமை. சந்திரசூட் என்ன சொன்னாரு? ராமர் கோயில் இடிச்ச தீர்ப்புல ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி கடவுளிடத்துல கேட்டுதான் அந்த ராமர் தீர்ப்பை ராமர் கோயில் பாபர் மசூதி தீர்ப்பையே வழங்கின அப்படின்னு சொல்லி சொன்னதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்ப நீதித்துறை இன்றைக்கு சனாதனத்தினுடைய ஒரு எச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இது வெறுமனே உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமா இருக்கு, தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கலையா? தமிழ்நாட்டில் ஜிஆர் சுவாமிநாதன் என்கின்ற ஒரு பார்ப்பனர் உட்கார்ந்துக்கிட்டு கரூர்ல நடந்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. என்ன முக்கியமான பிரச்சனை? கோயில்ல அன்னதானம் வழங்கும் பொழுது சாப்பிடுவதற்காக சாப்பிட்டு எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அங்கே பார்ப்பனர்கள், அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில, அந்த பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில சூத்திரர்கள் அந்த எச்சில் இலை மீது படுத்து உருள வேண்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறார்கள். இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கும் பொழுது இந்த மிக புண்ணியமா ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு வழங்குகிறார். அது இந்துக்களினுடைய மத நம்பிக்கை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குகிறார். இது எப்படிப்பட்ட வேடிக்கையா இருக்கு? நீதித்துறை என்பது அவன் பார்த்தீங்கன்னா நெஞ்சு ஃபுல்லா மண்டை போட்டு விட்டு தான் நீங்க உட்கார்றாரு. நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி என்று சொல்லக்கூடிய ஜிஆர் சுவாமிநாதன் நெத்தி ஃபுல்லா பட்டை போட்டு உட்கார்றாரு. இதுவே ஒரு இஸ்லாமியர் வந்து தலையில ஃபுல்லா போட்டு வந்து நீதிபதியா உட்கார்ந்தா ஏத்துக்குவாங்களா? அப்போ சனாதனத்தின் பக்கம், பார்ப்பனர்களின் பக்கம் இவர்கள் சொல்லக்கூடியதை நீதித்துறை கூட கேட்க வைப்பதற்கான வேலைகளை, அவர்களுக்கான ஆட்களை, RSSக்கான ஆட்களை எல்லா இடத்திலையும் ஊடுருவி இருக்கிறார்கள். அது நீதித்துறை மட்டுமல்ல, காவல்துறை, இன்னும் அதிகார மட்டங்கள் அத்துணை இடங்களிலும், வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம். இப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வந்து எத்தனை வாக்கு திருட்டின் மூலமாக பிஜேபி பல்வேறு இடங்களிலே, பல்வேறு மாநிலங்களிலே இன்றைக்கு ஆட்சியிலே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் இதுதானா என்று இன்றைக்கு நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, வேதனைப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்து அந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஜிஆர் சுவாமிநாதன் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த ஜிஆர் சுவாமிநாதன் அதை மட்டும் செய்யல. மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்கிற வழக்கறிஞர் இருந்தார். இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றத்தில் அவர் வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கார் வழக்கறிஞரா. அவர் ஒரு இடதுசாரி வழக்கறிஞரும் கூட. அப்படிப்பட்ட நம்முடைய வழக்கறிஞர் ஜிஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்புகளை எல்லாம் தொகுத்து, ஜிஆர் சுவாமிநாதன் வழங்கிய இவ்வளவு நாட்களில் மதுரையில இருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்ற கிளையில இருக்கக்கூடிய
அந்த தீர்ப்புகள்ல அவர் எப்படி சனாதனத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருக்காரு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 20-40 பக்கத்துக்குள்ள நினைக்கிறேன். அத்தனை பக்கத்திற்கு அவர் வழங்கிய தீர்ப்புகளை எல்லாம் தொகுத்து ஒரு புகார் மனுவாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்த ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக ஒரு புகார் மனுவை கொடுக்கிறார். அது கொடுத்ததுக்கு அப்புறம் அது கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் ஒரு புகார் மனு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக ஒரு வழக்கறிஞர் கொடுப்பதற்கு அவர் உரிமை இருக்கு. ஆனால் அந்த கொடுத்த அந்த புகார் மனு எப்படியோ இந்த RSS சங்கிகள் மூலமா இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த புகார் மனு பரவிடுச்சு. அது எப்படி அந்த உச்ச நீதிமன்றத்திற்குரிய நீதிபதிக்கு அந்த அலுவல் ரீதியாக இருக்கக்கூடிய பதிவாளருக்கு அனுப்பப்பட்டது, வெளியில் எப்படி பரவ விட்டது யாரு? அப்போ சனாதனிகளாக இருக்கக்கூடிய RSS காரர்கள் நீதித்துறையில மேல அங்க இருக்கக்கூடிய அலுவல் ரீதியாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்து நீதித்துறை அங்க இருக்கக்கூடிய நீதியரசர் இருந்து எல்லாருமே அவங்களுடைய ஆட்களா இருக்கிறதுனால வெளியே இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு அந்த கடிதம் வந்து சேர்ந்து அதற்கு பின்னாடி ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை நீதிமன்றத்திலே வைத்து எப்படியெல்லாம் கேலி செய்தார், எப்படியெல்லாம் அவரை வந்து தூண்டினாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா செய்தித்தாள்கள்ல பார்த்திருப்போம். தொடர்ச்சியா செய்தித்தாள்கள்ல பார்த்துருக்கேன். அவர் ரொம்ப கவனமா நம்மை வந்து அவர் தூண்டுறாரு, நம்ம எதுவும் எந்த வார்த்தையும் விட்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா அவர் வந்து இருந்தார். ஆனா அவரை வந்து நீங்க வந்து பெரிய போராளியா, நீங்க வந்து ஏன் பயந்துக்கிறீங்க, நான் கேட்கறது பதில் சொல்ல மாட்டீங்களா என்றெல்லாம் சொல்லி அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுத்து, அது மட்டுமல்ல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தது மட்டுமல்ல, அதை அவரே விசாரிக்கக்கூடிய நீதிபதியாகவும் இருந்தார். வேடிக்கை பாருங்க, புகார் அவருக்கு ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான புகார், அதை விசாரிக்கிறதும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அப்படின்னா என்னுடைய வேடிக்கை என்ன நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஆக இவர்கள் சனாதனத்தை உட்புகுத்துவதற்கு எல்லா வகைகளிலும் அதை பயன்படுத்துகிறார்கள். நீதித்துறையில் நீதிமன்றங்களை பயன்படுத்துகிறார்கள், வருமான வரித்துறையை பயன்படுத்துகிறார்கள், தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள், இன்னொரு இடத்தில் தொல்லியல் துறையையும் பயன்படுத்துகிறார்கள். தொல்லியல் துறையை எப்படி பயன்படுத்துறது? இப்ப அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒருவேளை இல்ல, அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒருவேளை இல்லாம வேறு யாரேனும் RSS கார யாரோ ஒருத்தர் IAS அதிகாரியை வந்து அவனை இங்க போட்டிருந்தா நிலைமை என்ன? அப்படின்னு பண்ணாதானே. அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி குறித்தான தொல்பொருள் ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதே அவரை கோவாவுக்கும் அஸ்ஸாமுக்கும் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கும் இப்படி பந்தாடினாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி சார்பான ஒரு நபரை வந்து அந்த தொல்பொருள் ஆய்வாளராக போட்டாங்க. ஆனால் அவரால் அதை செய்ய முடியல. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 70-80% பணிகளை முடிச்சிட்டாரு. மத்த இன்னொரு வந்து அதிகாரிகள் அந்த தொல்பொருள் ஆய்வாளர்னால அதை அவரால் தொடர முடியல. அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு இந்த ஆய்வு பணியை வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் முடிக்கணும் அப்படின்னு நீதிமன்ற ஆணையை பெற்ற பின்னர் தான் அவர் அங்க வந்து கிட்டத்தட்ட 14 மாசத்துல அவரே குறிப்பிட்டிருக்காரு. 14 மாசத்துல இரவு பகல் எப்ப வேணா நம்மளை மாத்தலாம், எப்ப வேணா நம்ம இந்த இடத்தை விட்டு துரத்தலாம் அப்படின்றத அதை கவனமாக எச்சரிக்கையாக வைத்துக் கொண்டு 14 மாதங்களில் இரவு பகலாக அவர்களுடைய அணியை வைத்துக் கொண்டு கீழடி குறித்தான ஆய்வறிக்கை 14 மாசத்துல அதை வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிற வேலையை முடிச்சு ஒன்றிய அரசிடம் 14 மாதத்துல வேலையை முடிச்சு அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சார். அறிக்கையை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு உடனடியாக அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் வெளியிடவில்லை. அதற்காக திரும்ப இன்னொருத்தர் வழக்கு போட்டார். மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரு. 14 மாதத்தில் அவர் அதை முடிச்சு உடனே அந்த அறிக்கை சமர்ப்பிச்சிட்டாரு. கீழடி ஆய்வறிக்கையை வெளியிடணும், வெளியிடாம இருக்காங்கன்னு சொன்ன உடனே ஒன்றிய அரசு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு அபிடவிட் ஒன்று தாக்கல் பண்ணி கூடிய 11 மாசத்துல நாங்க அந்த கீழடி ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு அபிடவிட் தாக்கல் பண்ணி சொல்லிட்டு போனவங்க 11 மாசம் ஆச்சு, போடல. அதுக்கப்புறமும் சில மாதங்கள் ஆயிடுச்சு, போடல. அப்புறம் நாடாளுமன்றத்தில் சு. வெங்கடேசன் மாதிரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பிய பின்னர் இந்த கூடிய விரைவில் இதை வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெளியிடல. திடீர்னு ஒரு நாள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சமர்ப்பித்த அறிக்கையில் அறிவியல் ஆதாரம் போதவில்லை அப்படின்னு ஒன்றிய அரசு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போறாங்க. அறிவியல் ஆதாரம் போதவில்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரே அதிர்ச்சி.
இவ்வளவு காலம் நாம கஷ்டப்பட்டு இரவு பகல் தூக்கம் இல்லாம இப்படி ஒரு அறிக்கையை வந்து நம்ம சமர்ப்பிச்சிருக்கிறோம். அறிவியல் ஆதாரம் போதனைன்னு அப்பட்டமா அப்படி ஒரு பொய்யை சொல்றாங்களே அப்படின்னு சொல்ல மட்டும் இல்ல, அறிவியல் ஆதாரம் போதவில்லை, அந்த அறிக்கையை திருத்தி எழுதி கொடுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன தமிழ்நாட்டில் பிறந்ததுனால அவருக்கு சுயமரியாதை கொஞ்சம் அதிகம் இல்லையா, அதனால நான் கொடுத்திருக்கக்கூடிய நான் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அந்த ஆய்வறிக்கையில் எழுத்துப்பிழை ஏதேனும் இருக்கலாம், ஆனால் ஆய்வுப்பிழை இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதனால என்னுடைய ஆய்வறிக்கையை நான் திருத்தியோ அல்லது மாற்றியோ தர முடியாது, திருத்தியோ மாற்றியோ தர முடியாது. வேண்டுமானால் நான் தோண்டி நான் கண்டுபிடித்த என்னுடைய கண்டுபிடிப்புகள் தவறானது என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நீங்கள் புதிதாக தோண்டுங்கள், புதிதாக தோண்டி நான் தோண்டிய வரலாற்றை தவறு என்று சொல்லுங்கள், நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சூழலில் ஒன்றிய அரசு என்ன செய்வது என்று தெரியாமல் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அதை வெளியிடுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனாலும் அதை வெளியிடாமல் கிடப்பிலே போடுவதற்கான வேலையை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கீழடி ஆய்வறிக்கை வெளிவந்தால் இங்க இருக்கக்கூடிய கால கணிப்புகள் எல்லாம் மாறும், பாட புத்தகங்களில் எல்லாம் மாறும், அவன் சொல்லியிருக்கக்கூடிய சமஸ்கிருதம் மேலானது என்கின்ற கருத்து உடைக்கப்படும். தமிழே இந்த நாட்டின் மிக முதன்மையான மொழி, தமிழர்களே இந்தியாவிலே கீழடியிலே இருந்து சிந்து சமவெளி நாகரிகம் வரை தமிழர்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற உண்மை புலப்படும். அதனால்தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் சிந்து சமவெளி நாகரிகத்திலேயும் கீழடி நாகரிகத்திலேயும் ஒத்துப்போகின்ற. சிந்து சமவெளி நாகரிகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பிராமி எழுத்துக்களும் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பிராமி எழுத்துக்களும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. கொடுமணல் அழகன்குளம் போன்ற தொல்லியல் அகழாய்விலே கண்டுபிடிக்கப்பட்டது கூட கிட்டத்தட்ட கிமு 5ஆம் நூற்றாண்டு என்றுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கீழடி 100 ஆண்டுகள் முன்னாடி சென்று கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டு என கண்டறியப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, இறுதியாக இந்த சிவகலை என்ற ஒன்றை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இரும்பினுடைய காலம் கிமு 2000 என்று சொல்லுகிறார்கள். ஆக அது மட்டுமல்ல, திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1,85,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் இரும்பை பயன்படுத்திய கற்கருவிகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பதற்கான வாய்ப்புகளை ஒன்றிய அரசு தர மறுத்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தொடர்ந்து மக்களிடத்திலே கொண்டு சென்றால் அல்லது இதையெல்லாம் வெளியிட்டால் சமஸ்கிருத மேலாதிக்கத்திற்கு, பார்ப்பன மேலாதிக்கத்திற்கு, சனாதன கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய சங்கிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக சவுக்கடியாக விழுந்துவிடும் என்கின்ற காரணத்தினாலே இது போன்ற அறிக்கைகளை வெளியிடாமல் இருக்கிறார்கள், இது போன்ற அகழாய்வுகளுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனையான செய்தியா இருக்கிறது. நம்மை போல இயக்கங்கள் தொடர்ந்து இதை கொண்டு செல்ல வேண்டும், மக்கள்மயமாக்கப்பட வேண்டும். படித்தவர்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற கீழடி இங்கே சாதாரண குப்படம் சுப்படம் ரோட்டில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற வணிக பெருமக்களும் தொடர்ந்து அதை குரல் எழுப்ப வேண்டும். ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து முழங்க வேண்டும். கீழடி அறிக்கை வெளிவரும் வரை தமிழ்நாடு முழுக்க நாம் இந்த செய்தியை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருப்போம் என்று சொல்லி காலத்தில் வாய்ப்பு கொடுத்த அத்துணை தோழர்களுக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.